மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு சர்வைவல் த கில்லர் அப்படின்ற ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். நம்ம கூட 10 பேர் விளையாடுவாங்க. ஒருத்தர் எல்லாரையும் விரட்டி விரட்டி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம தான் காப்பாற்றணும். அதுதான் கேமோட ரூல். செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம். விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, நம்ம கூட நிறைய பேர் விளையாடுறாங்க. அவங்களோட இடம்லாம் இங்க இருக்கு பாருங்க. நம்மளுக்கான இடம் நான் காட்டுறேன். இது பாருங்க, சின்சான் போட்டு என்னோட வீடு இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்கு பாருங்க வீடு. இப்ப கேம் ஆளுங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அதை கூட நம்ம பார்க்கலாம். இருங்க, கேம் விளையாடிட்டு இருப்பாங்க ஆளுங்க, அதை கூட நம்ம நடுவில் போய் பார்க்கலாம். இப்ப இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னா கேம் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்க ஆளுங்களை கேரி பண்றதுக்கு. ஒருத்தன் பாருங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அது பாருங்க, அப்படியே தரையில சாஞ்ச மாதிரி ஓடிட்டு இருக்கான். ஒருத்தன் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான். பீம்னு ஒருத்தன் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான். இது பாருங்க, இங்க ஒளிஞ்சிருக்கானா? ஓகே. அடுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க நமக்கு காட்டுது பாருங்க. இது பாருங்க, இந்த பொண்ணு இன்னும் ஒருத்தனை தேடிட்டு இருக்கு. இதுதான் கேம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த கேம்குள்ள போயிடுவோம். இப்ப மத்தவங்க விளையாடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒருத்தன் தப்பிக்கிறான் பாருங்க, பயங்கரமா காயப்பட்டிருக்கான். ஐயோ, அந்த பொண்ணு துரத்துதுங்க இவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அந்த பொண்ணு வெறித்தனமா துரத்திட்டு இருக்கு இவனை. ஐயோ, பின்னாடியெல்லாம் அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கு. இவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இவனோட இதை முடிச்சிருச்சு, கதையை முடிச்சிருச்சு. பாருங்க, இங்க ஒரு பொண்ணு நினைக்கிறேன். ஆமா, ஹெல்ப் மீன்னு ஓடிட்டு இருக்கு பாருங்க. இதுவும் கேலி. யாரையும் அந்த பொண்ணு முடிச்சிருச்சு, எல்லாரையும் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த இடத்துக்கு போனோம்? அது பாருங்க, எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்க. அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம எங்க போனோம்? நடுவில் வந்து உட்காந்துடணுமா? சரி, இங்க வந்து உட்காந்துடலாம் அமைதியா. எல்லாருமே இங்கதான் உட்காடுறாங்க. இங்க உட்கார்ந்தாதான் அடுத்த கேம் நம்ம போக முடியுமா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 20 செகண்ட் நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தா அடுத்த கேமுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். அது பாருங்க, எல்லாருமே இந்த இடத்துல வந்து அமைதியா உட்காடுறாங்க. என் பக்கத்துல பாருங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் வேற குனிஞ்சு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கேமுக்குள்ள போய் அதெல்லாம் பண்ணிடா, இப்ப இருக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஓப்பா, நிறைய விதமான ஆளுங்க இருக்காங்க. இப்ப பாருங்க, எல்லாருமே உட்காந்துருக்குமா? கேம் ஆரம்பிக்க போகுது. எந்த இடத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஓட்டு போடணும். எந்த இடத்துக்கு ஓட்டு போடலாம்? ஹாண்டட் மேன்ஷன் ஒன்று இருக்குங்க, அது நல்லா இருக்குங்க. அது பாருங்க, இருட்டா ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. 5 பேர் அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஜங்க் யார்டுன்னு ஒரு இடத்துக்கு 3 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு யாருமே ஓட்டு. சரி, இப்ப நிறைய பேர் ஓட்டு போட்டதுனால ஹாண்டட் மேன்ஷன்ல தான் அந்த கேமை நம்ம விளையாட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கில்லரா வருமா இல்லைன்னா வந்து தப்பிக்கிறவனா வருமானது இப்ப தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பீம்னு ஒருத்தன் தாங்க அந்த கில்லர் போல. பாருங்க, பீம் தாங்க கில்லரு. என்ன பீமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆளு பார்க்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றணும். நம்ம தப்பிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம காப்பாற்றலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதை நம்ம கூட விளையாடுறாங்களா, கூட விளையாடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே. இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள எங்கேயாவது போயிடணும். ஐயோ, எங்க போறது? ஓடு 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 ஓடு. அவன் எங்க வரான்றதையும் பார்க்கலாம் நம்ம நடுவில் நினைக்கிறேன். சரி, இன்னும் இங்கேயே எல்லாரும் இருக்காங்க. கில்லர் இங்கதான் இருக்கான்னு சொல்லுதுங்க. கில்லர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு. கில்லர் கிட்ட மாட்டக்கூடாது. நம்ம பதிலுக்கு சண்டெல்லாம் போட முடியுமா என்னன்னு தெரியல. எதிரலாம் குனியலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாங்க நம்ம. பாத்தீங்களா, நம்ம இந்த பொண்ணு பின்னாடியே போவோம். யாரு பக்கத்துலயாவது போனா அவங்க மாட்டிக்கிட்டா நம்ம தப்பிச்சு ஓடி கூட வந்துடலாம். இது எங்கெங்கயோ போயிட்டு இருக்குங்க. நம்ம இதையே ஃபாலோ பண்ணுவோம். போமா. இது ஓப்பன் பண்ணலாம் போலயே. இருங்க, பஸ் ஏதோ ஒரு பாக்ஸுங்க. சரி, நம்ம அது எங்க, அந்த பொண்ணு எங்க போகுது? ஐயோ, காணாம போயிடுச்சுங்க அதுக்குள்ள. ஐயோ, காணாம போயிடுச்சு. அந்த கில்லர் எங்க வரானே தெரியல. இங்கதாங்க ஓடிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க திரும்பி. எங்க போறீங்க? எங்க திடீர்னு இந்த பக்கம் போகுது திரும்பி. எங்க ஓடுறது? எங்கேயாவது ஒளியறதுக்கு இடம் தேடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கபோர்டு மாதிரி ஏதாவது இருந்தா கூட நம்ம ஒளிஞ்சுக்கலாம் மக்களே. ஐயோ, எங்க காணோம்? இங்கதானங்க வந்துட்டு இருந்தது, அதுக்குள்ள காணாம போயிடுச்சு. இந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆமா மக்களே, நம்ம கபோர்டுக்குள்ள கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுப்போம். அந்த கில்லர் கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியல மக்களே. பாத்தீங்களா எப்படி ஒளிஞ்சிருக்குன்ட்டு. அந்த பொண்ணை தேடுவோமா? எங்க போச்சு? அந்த கில்லர் எங்கதாங்க வரா? அந்த கில்லரை நம்ம பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. சரி, நம்ம போவோம். இங்கேயும் பாருங்க, அங்க ஒளியதுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒளியணுன்றதுக்காக நிறைய இடங்கள் அவங்களே தந்திருக்காங்க. இங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கலாம். அந்த கில்லர் வரமா தெரிஞ்சிருந்தா இங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் போல. பாருங்க, நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க. இதுக்குள்ளதான் நான் இருக்கேன். வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது, உள்ள பார்த்தாதான் தெரியும். கில்லர் அவன் எங்க இருக்கான்? நம்மள துரத்துறானா என்னன்னே தெரியலையே அவன். சரி, என்னங்க இந்த இடமே வித்தியாசமா இருக்கு. பெட்ல போய் படுத்துக்கலாமா? பெட்ல படுக்கலாம் முடியுமா? இல்லைங்க, படுக்க முடியலங்க. அந்த கில்லர் எங்க, எப்படி பாக்குறது? அவன் எங்கன்னே தெரியலங்க. நம்ம வெளியே இருக்கும் போது கூட அந்த கில்லரை பார்க்க முடிஞ்சது. நம்ம கேம்குள்ள இருக்கோம், ஆனா அந்த கில்லர் எங்க வரான்றதே நமக்கு தெரியும். இன்னும் இங்க ஒண்ணு வருது. இங்கதாங்க சுத்திட்டு அடிபட்டு வருதுங்க. அது ஓஹோ, ஒரு பொண்ணு அடிபட்டு வருது பாருங்க. அது அந்த கையை பிடிச்சிக்கிட்டே வருது பாருங்க. பாவம், அடிச்சு பொழந்துட்டான் போல அந்த கில்லரு. கையை எப்படி பிடிச்சிருக்கு பாருங்களேன். காமெடி. சரி, வா என் கூட வா, நான் உன்னை கூட்டு போறேன் ஒரு சேஃபான இடத்துக்கு. வராங்க. ஓடு. இங்க என்ன இருக்கு? ரஸ்டி. அடிக்கிறதுக்கு பொருள் கூட நமக்கு கிடைக்குதுங்க. ஓஹோ, ரைட். அந்த காயப்பட்ட பொண்ணு எங்க போச்சு? கில்லர் வந்துட போறான். நம்ம பாட்டுக்கு இப்படி நடமா. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அந்த கில்லர் யாரையுமே கேரி பண்ணல போலங்க. இன்னும் இந்த சைட்ல இருந்து ஓடி வருது. என்ன இதுவும் காயப்பட்டு ஓடி வருதுங்க. நம்ம ஒளிஞ்சிருக்கலாங்க.
இது காயப்பட்டு ஓடி வருதுங்க. பாத்தீங்களா? அது கையை பிடிச்சிருக்குல்ல, கையில காயம் இருக்கிற மாதிரியா இருக்குங்க. ஐயோ, இங்கேயே ஒளிஞ்சுப்போம், சைலண்டா ஒளிஞ்சுப்போம். யாராவது வராங்களா பாப்போம். ஐயோ, யாரும் வர மாதிரி தெரியல. போலாமா மக்களே, போலாமா வேணாமா நீங்க சொல்லுங்க. பாருங்க, இங்கதான் ஒளிஞ்சிருக்கேன். இன்னும் 1 நிமிஷம் 48 செகண்ட் தான் இருக்கு அந்த கில்லருக்கு. அவன் எங்க இருக்கிற மாதிரியே தெரியலங்க. நம்ம வெளியே வருவாங்க. அவன் அவன் வர மாதிரியே தெரியல. இங்க போய் ஒளிஞ்சுக்கலாமா? இங்க போய் ஒளிஞ்சுக்கலாங்க. ஐயோ, என்ன வேற ரூம் பண்ணிட்டேன். ஆளுங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அந்த கில்லரை அட்டாக் பண்றானா என்னன்னு தெரியல. நம்ம அந்த கில்லரை பார்க்கவே இல்லைங்க. எல்லாரும் காயம் பட்டிருக்காங்க. நம்ம அந்த இங்கதாங்க இருக்கான். ஐயோ, இங்கதாங்க இருக்கான். என்னதாங்க தோத்துறான் இப்ப. சே மாட் ஐயோ, என்ன போட்டு அட்டாக் பண்றான் பாருங்க. ஓஹோ, அவன் ரைட்டுங்க, எனக்கு புரிஞ்சிருச்சுங்க இப்பதான் கேம். ஐயோ, அட்டாக் பண்றானா இல்லையா? எனக்கு என்ன பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓ, புரியுதுங்க. அட்டாக் பண்ணா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து காப்பாத்துறாங்க. என்ன ஒருத்தர் வந்து இப்ப காப்பாத்துறாங்க, கவனிச்சிங்களா நீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேம் புரியுது. இது இப்ப நானும் கையை பிடிச்சிட்டு இருக்கேன். அட்டாக் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், என் கதையை முடிச்சிட்டாங்க. சரி, பாத்தீங்களா, என் கதையை முடிச்சிட்டான். நான் இப்ப கேமை விட்டு வெளியே வந்துட்டேன் நண்பர்களே. ஆனா மத்தவங்க இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. இருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அது பாருங்க, கில்லர் எப்படி இருக்கான் பாத்தீங்களா? வெறித்தனமா எல்லாரையும் காலி பண்றாங்க. ஒளிஞ்சிருக்காங்க. கையில அடிபட்டு ஓடிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க. ஆனா பாவமே, எப்படி மாற்றான் பாருங்களேன். இருங்க, அடுத்தவன் என்ன, இந்த பொண்ணு பின்னாடியே தானே போயிட்டு இருந்தோம். இது பாருங்க, இங்கதான் நடமாடிட்டு இருக்கு. கில்லர் இங்க வந்து பொழக்க போலாம் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தப்பிச்சிட்டாங்கன்னா போதும், நம்ம தான் ஜெயிச்ச மாதிரி. அதாவது நம்ம டீம் தான் ஜெயிச்ச மாதிரி. நான் அவுட் ஆகி வெளியே வந்துட்டேன். பட் டீம் மெம்பர்ஸ் இன்னும் இருக்காங்கல்ல, நான் ஜெயிச்ச மாதிரி வந்துடும். இது எங்கேயோ போய் மறைஞ்சிருச்சு. எந்த இந்த ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு இப்ப காயமே இல்லாம இருக்குங்க. அதாவது எப்படின்னா, அவன் அடிச்சு கொஞ்ச நேரம் நமக்கு காயம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல காயம் குறைஞ்சிரும். பாருங்க, யூ ஆர் டிஃபீட்டட் பை பீம். நான் வந்து தோத்துட்டேங்க. 2 பேர் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா தப்பிச்சிட்டாங்க. 6 பேர் தோத்துட்டாங்க, 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ரவுண்டுக்கு நாங்க திரும்பி அந்த இடத்துக்கு போனோம் போல. இருங்க பாப்போம். திரும்பி அந்த உட்கார இடத்துல போய் உட்காரணும். ஓகே ஓகே, உட்காந்துடலாம். உட்காந்தாச்சு. சே, போனாட்டி இன்னும் நல்லா விளையாடி இருக்கலாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேங்க. அவன் எங்க அந்த கில்லரை நான் தேடி போனேங்க. அவன் கூட என்ன தேடி வரலங்க. அவன் என்ன இன்னும் வரவே இல்லை, பொறுப்பே இல்லாம இருக்கானேன்ட்டு நான் தேடி போனேன். பார்த்தா தேடி போய் நான் மாட்டிக்கிட்டேன். இன்னும் 7 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் ஓட்டு போட சொல்லுவாங்க. இருங்க, எது பாருங்க, ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்குங்க சின்ன பக்கத்துல. ஓகே, அடுத்து ஃபேர் கிரவுண்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. ஸ்கேட் ஜோன்னு ஒன்று இருக்கு. ஸ்கேட் ஜோனுக்கு போவாங்க. அதான் ஏற்கனவே ஹாண்டட் மேன்ஷனுக்கு போய் விளையாடிட்டோம்ல. இப்ப ஸ்கேட் ஜோன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போக போறோம். 6 பேர் அதுக்கு தாங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேட் ஜோன்ன்ற இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போக போறோம். எஸ், நம்ம போக போறோம். யாரு கில்லரு? நானா இருந்துடக்கூடாதுப்பா. மினி கிராஃப்ட்னு ஒருத்தங்க. மினி கிராஃப்டா, மைண்ட் கிராஃப்டா? எங்க இவன் தாங்க கில்லரு. அவனே கொஞ்சம் பார்க்க மார்க்கமா தாங்க இருக்கான். பாருங்க, அவன் மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் கேமா. இந்த வாட்டி அவுட்டே ஆகக்கூடாதுங்க, உஷாரா இருக்கணுங்க. எங்க போ நிறைய இருக்கு. மத்தவங்க எங்கங்க? அதோ மத்தவங்க இருக்காங்க. எவன் யாரு ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம போலாங்க. அதை இவன் போறானா, இவனையே ஃபாலோ பண்ணி போவோம். நம்ம அட்டாக் பண்ண முடியாது போலங்க. நம்மளாம் அட்டாக் பண்ண முடியாது போல. அதுதான் இந்த கேம்ல இருக்க நெகட்டிவ். நம்மளும் அட்டாக் பண்ற மாதிரி வச்சா நல்லா இருக்கும். அந்த கில்லரை நம்மளும் அடிச்சு பிறந்து விட்டுலாம். என்னங்க இந்த இடத்துல ஓடுறதுக்கு வசதியா எங்கேயுமே இடம் இல்லைங்க. இருந்துங்களா? ஐயோ, முட்டு சந்துங்க இது. எல்லாம் முட்டு சந்தா இருக்கு. எப்படிப்பா அந்த டாப்புக்கு அவன் போனான்? ஓ, இங்க இருக்கா வழி. ஓகே ஓகே. ஐயோ, விழுந்துட்டனே. அந்த கில்லர் வரானா? ஏன் இவங்க பயந்து ஓடிட்டு இருக்காங்க? இன்னும் கில்லர் வரவே இல்லைங்க. அதுக்குள்ள இவங்க பயந்து ஓடுறாங்க. பாப்பா, இங்கே இருக்கும் நிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஏன்னா அவன் வந்தா நமக்கு தெரியும், தப்பிச்சு ஓடுறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, ஏற்கனவே நிறைய பிளேயர்ஸ் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. பாருங்களேன், எவ்வளோ பிளேயர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவன் என்ன டாட்டாலாம் சொல்லிட்டு இருக்காங்க யாருக்கோ. டாட்டா, பாய் பாய், சி யூ. இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணலாமா? ஐயோ, இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஜம்ப் பண்ணலாம் வேணாங்க. இங்கே ஒரு இடத்துல சமத்தா நிற்போம். அந்த கில்லர் வந்தா நம்ம மட்டும் இங்க இருந்து ஓடிடலாம். எங்கதான் இவனுங்க இருப்பாங்க தெரியல. அந்த கில்லரு போன கேம்லயே இதே மாதிரி தாங்க ஆச்சு. அவனை நான் தேடி போனேன், பயங்கரமா அடி வாங்கிட்டேங்க. நம்ம இந்த வாட்டி இங்கேயே நிற்போம். அவன் எங்கதான் இருக்கான்னு மத்தவங்களை கவனிக்கலாம்ல இங்க இருந்து. நம்ம அவுட் ஆகிட்ட தாங்க மத்தவங்களை கவனிக்க முடியும். நம்ம இருக்கிற வரைக்கும் மத்தவங்களை கவனிக்க முடியலங்க. பாருங்க, எங்க மத்தவங்களை கவனிக்க முடியுமா பாக்குறேன். இல்லைங்க, மத்தவங்களை கவனிக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லை. சரி, நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோங்க. தைரியத்தை வச்சு அங்க என்ன 2 பேர் முடிஞ்சு எப்படி படுத்துருக்காங்க பாருங்க அவனுங்க. அடப்பாவுமே, நான் எப்படி படுத்துருக்கேன் பாருங்க. இப்ப ஒருத்தன் அவுட்டுங்க. பிரப் கியூட் அப்படின்றவன் அவுட்டுங்க. இப்ப நான் எங்க ஒளிஞ்சிருக்கேன்? இருங்க எந்திரிச்சிருவோம். ஐயோ, அந்த கில்லர் எங்க இருக்கானே தெரியல. அவன் எங்கேயாவது வந்தாதான் நம்ம போக முடியும், ஓட முடியும். இங்க எக்கிறதுக்கு ஏதோ இங்க இருந்து எகிறவே முடியாதா? இல்லைங்க. சரி, நம்ம ஒரு இடத்துக்கு போய் மேல போனோம்ல, அந்த இடம் எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இங்க பாருங்க, 2 பேர் படுத்துருக்காங்க பாருங்க.
சச்சோ, அவனுங்க படுத்துருக்க இடத்துக்காவது போலான்னு பார்த்தேன். அதான் இங்க இருக்குங்க. எங்கங்க ஏதோ வித்தியாசம். ரெண்டாவது ஆளா விட்டுங்க. ஐயோ, ரெண்டாவது ஆளா? அது எத்தனாவது ஆள்னே தெரியல. நம்ம இங்க மேல ஏறலாம்னு பார்த்தா மேல ஏறுறதுக்கு வசதியே இல்லையேங்க. ஒரு இடத்துல வழியா நம்ம மேல ஏறணும்ல, இப்ப ஏறவே முடியலங்க. அவனுங்க மட்டும் எப்படி அங்க சேஃபா விழுந்துருக்காங்க? இருங்க, அங்க இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணணுமா? ஐயோ கரெக்டுங்க, இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணுங்க. இருங்க ஜம்ப் பண்ணிடலாம். அப்பா, ஜம்ப் பண்ணியாச்சு. இப்ப குனிஞ்ச மாதிரி ஒழிஞ்சுக்கலாங்க. இவனுங்க இப்படிதானே பண்ணாங்க, இப்படிதானே ஒழிஞ்சாங்க, நம்மளும் அப்படி ஒழிஞ்சிடலாம். பாப்பா வரான். நானு எங்கேயாவது வரானாங்க. ஏன்னா 3 பேர் எப்படி ஒழிஞ்சிருக்கான் பாருங்களேன். காமெடியா காமெடியா இருக்குங்க. யாரு அந்த கில்லர் எங்க வரான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கில்லருக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நம்ம 2 நிமிஷம் மாட்டாம தப்பிச்சிட்டோம் வைங்க, இந்த கேம் நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. இன்னும் வேற ஒருத்தன் அவுட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. நாங்க 3 பேர் இது பாருங்க, நாங்க 3 பேர் இங்க எப்படி இருக்கோம் பாருங்க. அவனுக்கு 2 பேர் பாருங்களேன், சறுக்கி விளையாடிட்டு இருக்கீங்க. நானும் அந்த மாதிரி பண்ணவா? இருங்களேன், நானும் அந்த மாதிரி பண்றேன். அவனுங்க மாதிரியே பண்ணவா? எப்படி? ஏங்க நம்ம நிப்போங்க. இவனுங்க சும்மா படுத்துட்டு இருக்காங்க, நம்ம நின்று பார்ப்போம். அந்த கில்லர் வந்தானா சதறி ஓடிட வேண்டிதான். அவன் வரவே மாட்டாங்க. இங்க நிறைய ரூம் இருக்குமோ? இதே மாதிரி நிறைய ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் வேற ஏதோ ஒரு ரூம்ல இருக்காங்க. 1 நிமிஷம் தான் இன்னும் அவனுக்கு டைம் இருக்கு. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள எங்களை கண்டுபிடிக்கணும். எக்ஸிட்ஸ் ஓப்பன் இன் 10 செகண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியலையே. 10 செகண்ட்ல ஏதோ ஓப்பன் ஆகும். எக்ஸிட் டோர் ஓப்பன் ஆகும்னு சொல்லுதா? எக்ஸிட்ஸ் ஆர் ஓப்பனிங். என்னங்க ஓப்பன் ஆகணும், இவங்க இறங்கி ஓடுறாங்க. ஓஹோ, இங்க இருந்து வேற இடத்துக்கு போலாமா? வேற ஏதோ இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம ரூம் பண்ணிட்டோங்க. ஓஹோ, கொஞ்ச நேரம் நம்ம ரூம்ல இருந்துக்கலாம் போல சேஃபா. ஓகே ஓகே, நாங்க இருந்து நல்லபடியா தப்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்கலாம். இவன் தாங்க, இவன் துரத்தி தேடி தாங்க பாத்துட்டு இருக்கான். பாருங்க, இவன் தேடி பாத்துட்டு இருக்கான் பாருங்க. ஒவ்வொரு இடமா தேடி பாத்துட்டு இருக்கான் பாருங்க எல்லாரையும். இப்ப தப்பிச்சு ஆளுங்க பாப்போம். எங்க நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. அல்ல நானும் ஒருத்தனை சொல்லுது. எனக்கு நிறைய பாயிண்ட் எல்லாம் கூட தந்திருக்காங்க தப்பிச்சதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி ஒரு ரவுண்டு விளையாடலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரவுண்டு நல்லா விளையாண்டோம்ல. ஒரு ரவுண்ட்ல நம்ம மாட்டி காலி ஆயிட்டோம், இன்னொன்று ரவுண்ட்ல நல்லபடியா தப்பிச்சிட்டோம். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம கேமை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.